நியாயப்பிரமாணம் என்ன செய்யாதுன்னா பாவி மனிதனை நீதிமானாக மாத்தாது. அப்படி தேவனுக்கு முன்பாக தன் செயலின் மூலமாக மனிதன் நீதிமானாக்கப்பட முடியாத காரணத்தினாலே தேவன் தன் குமாரனை அனுப்பி பாவத்தை மட்டுமல்ல, பாவத்துக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் தன் குமாரன் மேல வைத்து அவரை விசுவாசிக்கிறவனை நீதிமான் என்று நிறுத்தியிருக்கிறார். ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறன்னு சொல்லும் பொழுது இது அத ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு இல்லையா, முதல் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட். அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல அந்த இல்லைங்கிறாங்க. ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா 4ஆம் வசனத்திலேயே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவங்க இருக்கிறதுனால இது ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டை இல்லைங்கிறாங்க. சில நிறைய மாடர்ன் பைபிள் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் என்றால் நாம் மாம்சத்தின்படி நடக்கிற ஆட்கள் கிடையாது, மாம்சத்தின்படி வாழ்கிற ஆட்கள் கிடையாது. நம்முடைய மாம்ச செயல்பாடுகளின் அடிப்படையில் தேவனோடு உறவு வைத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ஜனங்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆவியின்படி நடக்கிறவர்கள், விசுவாசத்தின்படி நடக்கிறவர்கள். அப்படி ஆவியின்படி நடக்கிறோம், விசுவாசத்தின்படி நடக்கிறோம் என்றால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறார். 3ஆம் வசனம் சொல்றார், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதை தேவனே செய்யும்படிக்கு. நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனிதனையும் நீதிமானாக மாத்தாது. கவனிச்சுட்டு வாங்க, நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனிதன் நீதிமான மாத்தாது. நியாயப்பிரமாணம் சொல்லி இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான். நியாயப்பிரமாணத்தை செய்து நிறைவேற்றுவதற்கு என்னுடைய மாம்சத்தில் பலவீனம் இருக்கு. பலவீனம் கூட என் மாம்சத்தில் பாவம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது, நியாயப்பிரமாணம் நீதியானது, நியாயப்பிரமாணம் பூர்ணமானது. இந்த பூர்ணமான நியாயப்பிரமாணத்தை என் மாம்ச பலவீனத்தை கொண்டு செய்து நிறைவேற்றி தேவனுக்கு முன்பாக நான் நீதிமான் என்று காமிக்க முடியாது. அப்படி காமிக்க முடியாதனாலே தேவனே அதை செய்ய முடிக்கு. தேவனே செய்ய முடிக்குன்னா நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அனைத்தையும் தேவனே செய்ய முடிக்கு தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, பாவ மாம்சமாக மாற்றினான்னு சொல்லல, பாவ மாம்சத்தின் சாயலாக, பாவம் அவருடைய சரீரத்தில் இல்லை, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கவனிச்சேவாக, நியாயப்பிரமாணத்தை பலவீனமாக இருந்த சரீரத்தை கொண்டு நிறைவேற்ற முடியாது. அதனால தேவன் தன் குமாரனை அனுப்பி நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதை தேவனே செய்ய முடிக்க. நியாயப்பிரமாணம் என்ன செய்யாதுன்னா பாவி மனிதனை நீதிமானாக மாத்தாது. நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனிதனையும் நீதிமானா மாத்தாது. வேதம் சொல்லுகிற நியாயப்பிரமாணத்து கிரியினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாதுன்னு இருக்கிறது. அப்படி தேவனுக்கு முன்பாக தன் செயலின் மூலமாக மனிதன் நீதிமானாக்கப்பட முடியாத காரணத்தினாலே பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக தன் குமாரனை அனுப்பினார். அனுப்பி 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடவாமல், அதாவது மாம்சத்தின்படி நம்முடைய செய்கிற செயல்கள் மூலமாக தேவனிடத்தில் ஒரு ஸ்கோர் பெற்று நீதிமானாக மாறுகிற ஜனங்களாக இல்லாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தான் இருக்கு. நியாயப்பிரமாணம் நீதி, இதை செய்கிற மனிதன் இதனால் பிழைப்பான். இயேசு எனக்காக அவர் செய்தார், எனக்காக நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக நிறைவேற்றினா அதன் அடிப்படையில் நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். இந்த உணர்வு நம்ம டாமினேட் பண்ணணும். கவனிச்சிட்டேவாங்க, 3ஆம் வசனம் திரும்பி போடு. மாம்சத்தினாலே பலவீனம் வந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்ய முடிக்கு தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியா அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நியாயப்பிரமாணம் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காது, பாவம் செய்கிற மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துரும். எவன் பாவம் செய்கிறானோ அவனுடைய பாவத்தை அவன் வாழ்க்கையிலிருந்து எடுக்காது. எவன் பாவம் செய்கிறானோ பாவம் செய்கிற மனிதனையே கொன்றும். நான் சொன்னது புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஒரு சனிக்கிழமை ஒருத்தங்க சர்ச்சுக்கு வரல, ஒன்றும் செய்யலை, விறகு உறக்க போயிட்டாங்க. ஏன் வரலன்னு கேட்டு பார்த்தோம்னா அவங்க விறகு பறக்கிறாங்கன்னு செய்தி வருது. மோசே கட்டி வைக்க சொல்கிறாரு, ஆண்டவர் மரம் கொல்ல சொல்லிடுறாரு. பாவத்தை போக்குவதற்கான பரிகாரம் கிடையவே கிடையாது. ஆனால் தேவன் தன் குமாரனை அனுப்பினார், பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி பாவத்தை மட்டுமல்ல பாவத்துக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் தன் குமாரன் மேலே வைத்து அவரை விசுவாசிக்கிறவனை நீதிமான் என்று நிறுத்தியிருக்கிறார். நீதிமான் என்றால் இன்னோசன்ட் அர்த்தம். இன்னோசன்ட்னா குற்றமற்றவன், பாவமே செய்யாதவன்
என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி தனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார். பாவமே செய்யாதவன்னா நான் பாவமே செய்யல, நான் தண்டிக்கப்படுவதற்கான எந்த காரியத்தையும் செய்யலன்னு கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு நீதிமான்னா அவனுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுன்னா, தேவனை தண்டிப்பதற்கான எந்த ஒரு செயலும் நான் செய்யல, தேவனை தண்டிப்பதற்கு எந்த நியாயமும் இல்லைன்னு கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, இருந்தாலும் தேவனுடைய தண்டனை வருவது கிடையாது. ஏன் வருவது கிடையாதுன்னா, எனக்காக இயேசு என்னுடைய இடத்தை எடுத்தார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. அதனால்தான் தேவன் இன்னைக்கு நம்மை தண்டிப்பது கிடையாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது. தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நீதிமானாக, ரைச்சியஸாக, பாவமே செய்யாதவனை போல பார்க்கிறார். இந்த உணர்வு நம்ம டாமினேட் பண்ணுகிறது என்றால் போல்னஸ் வரும்.